விஜய் வந்து சந்தோஷமா வந்து என்ன பண்றாரு, குட்டி காவேரி வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாரு. இங்க ஃபார்மாலிட்டீஸ் எல்லாமே முடிச்சிடுறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து சொல்றாரு, "நாளையிலேருந்து இந்த கிளாஸ் வந்து இவங்களோடது செக்ஷன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் கிட்ட. அத கேட்டு விஜய் ரொம்ப சந்தோஷமானாரு. "என்ன காவேரி உனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கா?" அப்படின்னோனே, ரொம்ப பிடிச்சிருக்குப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "பார்த்தல்ல இந்த ஸ்கூல் அட்மாஸ்பியர்லேருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும். ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த ஸ்கூலு" அப்படின்னோனே, "ஆமாப்பா. ஆனா ஒண்ணு டாடி எனக்கு இந்த ஸ்கூல் வரவே பிடிக்கல. வீட்லயே தான் நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களே" அப்படின்னோனே, "இங்க பாரு எவ்வளோ கிட்ஸ் வந்திருக்காங்க பார்த்தல்ல? இங்க பாரு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. உன்ன மாரியே எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க பாரு. இந்த மாரி இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? இங்க நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க உனக்கு. அதுக்கப்புறம் உன்னோட லைஃபே ஜாலியா இருக்கும்." "நிஜமாவாப்பா?" "ஆமாடா செல்லம்" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிறாரு. சரிங்க டாடி. நாளையிலேருந்து அப்போ நாங்க வரணுமா?" "ஆமா. நாளையிலேருந்து நம்ம வரணும். இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம்" அப்படின்னோனே, சரிங்க டாடி. டாடி எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்கல்ல?" அப்படின்னோனே, "நான் அதான் சொல்றேன்ல உனக்கு கண்டிப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். இன்னைக்கு நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கி தருவேன்" அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கூட்டிட்டு போறாரு. காவேரி வீட்ல வந்து எல்லாமே வந்து ஏற கட்டிட்டு ரெடி ஆயிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு வந்து இந்த வீட்ட விட்டு மனசு வரலடி வர்றதுக்கு. "அம்மா இதெல்லாம் சொந்த வீடா? சும்மா சும்மா இந்த வீட்ட விட்டு வர மனசே இல்லன்ற. உன் பொண்ணு முக்கியமா? வீடு முக்கியமா? இல்லடி நீ தாண்டி முக்கியம். அப்ப நான் தானே முக்கியம். அப்ப கிளம்பி வா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஏற கட்டிட்டு கரெக்ட்டா கிளம்பி போறாங்க காஞ்சிபுரத்துக்கு. இங்க வந்து விஜய் கிட்ட வந்து தாத்தா வந்து கேட்குறாரு, "என்னப்பா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சான்னு?" சொல்லிட்டு, "தாத்தா அந்த ஸ்கூல் சூப்பரா இருக்கு தாத்தா. என்ன மாரியே நெறைய குழந்தைங்க இருக்காங்க. ஸ்கூலுக்கு போமாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப ஸ்கூல பத்தி நெறைய பேசுற நீ" அப்படின்றாரு தாத்தா. சரிங்க தாத்தா. எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி குடுத்தாரா, அந்த ஐஸ்கிரீம நெறைய சாப்பிட்டேன்னா எனக்கு டயர்டா இருக்கு. நான் போயிட்டு விளையாடுறேன்" அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து "என்னப்பா ஸ்கூலெல்லாம் சரிதானே?" அப்படின்னோனே, "எல்லாம் சரிதான் தாத்தா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளையிலேருந்து காவேரி ஸ்கூல் போயிடுவா. அதுக்கப்புறமா வீடே வெறிச்சோடி போயிடும். என்ன தாத்தா பண்றது? ஸ்கூல் போய் தானே ஆவணும். சரிப்பா நாளையிலேருந்து நானே கூட்டின்னு போயிட்டு நானே கூட்டின்னு வந்துடுறேன்." "அதெல்லாம் வேணாம் தாத்தா. ஏற்கனவே உங்களுக்கு டயர்டா இருக்கும். நெறைய பிபி, சுகர்லாம் இருக்கு. இந்த டைம்ல நீங்க அங்கலாம் போறது நல்லதில்ல. எப்பாவது ஒரு டைம் என்னால முடியலன்னா சொல்றேன். அப்ப மட்டும் நீங்க கூட்டிட்டு வாங்க. மத்தபடி காவேரி கூட்டின்னு போறது, கூட்டின்னு வர்றது எல்லாமே நான் தான்" அப்படின்னோனே, "நான் சொன்னா கேட்கவா போற?" அப்படின்றாரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாரு, விஜய் வந்து யோசிச்சுட்டே உள்ள வராரு. உள்ள வந்தோனே வந்து, "காவேரி உனக்கு தெரியுமா? முதல்ல நம்ம குழந்தை ஸ்கூல் போறா காவேரி. இன்னைக்கு தான் போய் அட்மிஷன் போட்டுட்டு வந்தேன். நீ இருந்தீன்னா நீயும் நானும் எவ்வளோ சந்தோஷமா போய் குழந்தைய ஸ்கூல்ல வந்து நம்ம சேர்த்து விட்டுட்டு வரலாம். நீ இல்லாம போயிட்டியே காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. எப்பவும் போல காவேரியோட ஃபோட்டோவ பார்த்து. இங்க வந்து காவேரி என்ன பண்றாங்க, வந்து இறங்குறாங்க காஞ்சிபுரத்துக்கு. உடனே வந்து வீடெல்லாம் வந்து பிடிச்சிருக்காம்மா உனக்கு? "பரவாயில்லடி ஒரே நாள்ல வீடு பார்த்துருக்கியே. இங்க இருந்தவங்க இங்க தெரிஞ்சவங்கன்றதால பார்த்தாங்கம்மா. அப்படி இல்லன்னா ரொம்ப கஷ்டமாயிடும்மா. பரவாயில்லடி இந்த வீடு நல்லா தாண்டி இருக்கு. இங்க பக்கமா உனக்கு ஸ்கூல்?" "ஆமாம்மா. ஸ்கூல் பக்கத்துல தான் வீடு இருக்கு. சீக்கிரமா வந்துருவேன்" அப்படின்னோனே, "சரிடி எல்லாம் நல்லது தான். இந்த ஊருக்கு வந்தாவது உன் மனசு மாறி சீக்கிரமா உனக்கு கல்யாணம் ஆகுதான்னு பார்ப்போம். இதையே பத்தி பேசிட்டு இருமா. நான் அதான் சொன்னேன்ல கல்யாணத்த பத்திலாம் பேசாதம்மான்னு சொல்லிட்டு" அப்படின்னு போறாங்க காவேரி. அவரும் போய் சேர்ந்துட்டாரு. வந்து மாப்பிள்ளை தம்பியும். இவ தனிப்பரமா நிக்கிறா. குழந்தை எங்க இருக்கான்னே தெரியல. இந்த டைம்ல காவேரிக்கு ஒரு துணை கண்டிப்பா வேணும். சீக்கிரமாவே ஒரு நல்லது காவேரி வாழ்க்கையில நடக்கணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க சாரதா. இங்க வந்து காவேரி வந்து ஸ்கூல் போறாங்க. அதே மாரி வந்து விஜயும் வந்து குழந்தைய கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வராரு. 2 பேரும் ஒரே நேரத்துல வந்து வந்து இறங்குறாங்க பக்கத்துல. ஆனா வரும்போது கரெக்ட்டா விஜய் என்ன பண்றாரு, "ஒரு நிமிஷம் அப்பா நம்ம பாருங்க ஸ்கூல் பேக்க உள்ள விட்டுட்டு வந்துட்டோம். அச்சச்சோ!" அப்படி சொல்லிட்டு உள்ள எடுக்கிறதுக்காக குனிஞ்சிடுறாரு விஜய். காவேரி மட்டும் அங்க நின்னுட்டுருக்கா. அதே மாரி காவேரி வந்து கரெக்ட்டா அந்த நின்னுட்டுருக்க காவேரிய வந்து பார்த்தபடியே அப்படியே வந்து சட்டுன்னு வந்து விஜய பார்க்காமயே அப்படியே இறங்கி வந்துடுறாங்க. நேரா ஸ்கூல் உள்ள போயிடுறாங்க. "என்னப்பா எடுத்துட்டீங்களா?" "எடுத்துட்டேன்டா" அப்படி சொன்னோனே, "சரிங்கப்பா போலாமா?" அப்படின்னாங்க. "சரி ஸ்கூல் போணும். பத்திரமா இருக்கணும். எக்காரணம் கொண்டும் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். மிஸ் சொல்றதெல்லாம் கேட்கணும். சரியா? வீட்ல வால்தனம் பண்ற மாரி ஸ்கூல்ல பண்ணக்கூடாது. இல்லன்னா மிஸ் வந்து கோச்சுப்பாங்க" அப்படின்னோனே, "அப்பா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா" அப்படி சொல்றாங்க. "எனக்கு உன்ன பத்தி தெரியாதா? வீட்லயே உன்ன சமாளிக்க முடியாது. ஸ்கூல்ல என்ன நடக்க போதோ தெரியல. நீயும் அம்மா மாரியே சரியான வாளு" அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து சரி பாய் பாய் அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு கிளாஸ் ரூம்க்கு. இங்க காவேரி வந்து வந்துடுறாங்க. கிளாஸ் ரூம்ல விட்டு, "இதுதான் நம்ம கிளாஸ் ரூமா? ரொம்ப அழகா இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து போயிட்டு உட்கார்றாங்க. எல்லாருமே வந்துடுறாங்க. கடைசியா தான் வராங்க. நம்ம குட்டி காவேரி. குட்டி காவேரி பார்த்துட்டு, "ஏன் லேட்டு? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவாச்சே" அப்படின்னு கேட்குறாங்க. "சாரி மிஸ் லேட் ஆயிடுச்சு" அப்படின்னு காவேரி அழகா சொல்றாங்க. உடனே காவேரி பார்த்துட்டோன்னே, அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து எழுதிட்டு இருக்கவங்க திரும்பி பார்த்தோன்னே, அப்படியே காவேரி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் தன்னையே மறந்துடுறாங்க. நம்ம காவேரி, இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. "மிஸ் ஐ அம் கமிங் மிஸ்" அப்படின்றாங்க. எஸ் கமிங்" அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க குழந்தைய. அப்படியே போயிட்டு முதல்ல வந்து உட்கார்றா குழந்தை அந்த பெஞ்சில. அதையே பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தைய பார்த்து தன்னையே மறந்துடுறாங்க நம்ம காவேரி. தாங்கிக்கவே முடியல காவேரியால. ஏதோ வந்து அவங்க மனசு அப்படி பிசையிற மாதிரி இருக்கு. அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க.